அனைவருக்கும் வணக்கம். இந்து மக்கள் கட்சி, தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி, அனைத்து பிள்ளைமார் சங்கம் மற்றும் பிராமண சமூக அமைப்புகள் அனைவரும் ஒருங்கிணைந்து தமிழகத்திலே தொடர்ந்து பிராமணர்களுக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரம், பிராமண சமூகத்தினுடைய குடும்ப பழக்க வழக்கங்களை இழிவுபடுத்துவது, திராவிட மாடல் என்கிற பெயரிலே தொடர்ந்து பிராமணர்களை அவமதிப்பது, இவற்றையெல்லாம் தடை செய்ய வேண்டி தொடர்ந்து நாங்கள் செயல்பட்டு வருகிறோம். கடந்த நவம்பர் 3ஆம் தேதி சென்னையிலே மிகப்பெரிய ஒரு கோரிக்கை பேரணி, பிராமண சமுதாயத்தை பாதுகாப்பதற்கு தனியாக பிரத்யோகமாக, எப்படி பிற சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அவமதிக்கப்பட்டால், இழிவுபடுத்தப்பட்டால் பிசிஆர் ஆக்ட் மாதிரி இருக்கக்கூடிய சட்டத்துல நடவடிக்கை எடுக்கிறாங்க, அதே மாதிரி பிராமண சமூகம் இழிவுபடுத்தப்பட்டாலும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். சனாதன எதிர்ப்பு என்கிற போர்வையிலே இந்து சமயத்தை தொடர்ந்து அவமதித்து வருகிறார். சென்னையிலே நடைபெற்ற நிகழ்ச்சியை தொடர்ந்து திராவிடர் கழகம் அன்று மாலையே மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சியை அவர்கள் நடத்தி தொடர்ந்து பிராமண சமூகத்திற்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரத்தை கட்டமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். சபரிமலை ஐயப்பன் திருக்கோயிலுக்கு விரதம் இருந்து மாலை அணிந்து புனித யாத்திரை மேற்கொள்ளக்கூடிய இந்த புண்ணியமான அந்த காலகட்டத்திலே ஐயப்பனை இழிவுபடுத்தக்கூடிய வகையிலே ஐயம் சாரி ஐயப்பா என்கிற பாடலை பாடி, வேறு மதத்தை சார்ந்தவர் அவர் அந்த பாடலை பாடி ஐயப்ப பக்தருடைய மனதை புண்படுத்தி இருக்கிறார். அந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்துக் கொண்ட நடிகை கஸ்தூரி அவர்கள் துன்புறுத்தப்பட்டார். அவரை ஒரு பெரிய தீவிரவாதியை கைது செய்வது போல தொடர்ந்து ஹைதராபாத்துக்கு போய் அவங்களை குடிச்சிட்டு வந்தாங்க, சிறையில் அடைச்சாங்க. தொடர்ந்து இந்து மக்கள் கட்சியினுடைய தலைவராகிய என் மீது கைது நடவடிக்கை, எப்படியாவது சிறையிலே அடைக்க வேண்டும் என்கிற அந்த அராஜக போக்கு. அதனை தொடர்ந்து நக்கீரன் கோபாலை இழிவுபடுத்தி விட்டார்கள் என்று சொல்லி நக்கீரன் கோபால் தொடர்ந்து பிராமண சமூகத்தையும் இந்து சமுதாயத்தையும் இந்து துறவிகளையும், குறிப்பாக சத்குரு ஜக்கி வாசுதேவ் அவர்கள், ஈசா யோக மையம், இவற்றை குறித்து அவதூறு பிரச்சாரத்தை தொடர்ந்து செய்து வருகிறார். அவரை கண்டித்து நடந்த அந்த ஆர்ப்பாட்டத்திலே பேசியதற்காக இந்து மக்கள் கட்சி இளைஞரணி ஓம்கார் பாலாஜி அவர்கள் கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டதோடு மட்டுமல்ல, அவரை கைது செய்து காவல் நிலையத்திலே வைத்து சட்டவிரோதமாக ஒரு ஸ்லேட்டை கையில கொடுத்து படம் எடுத்து அதை இந்த டிஎம்கே ஐடிவி அது மாதிரி இந்த திராவிட ஊடகங்களுக்கு கொடுத்து அவமானப்படுத்தக்கூடிய அந்த சதி செயலை செய்தார். ஹெச் ராஜா அவர்கள் ஒரு அகில இந்திய கட்சியினுடைய தேசிய செயலாளராக இருந்து இப்பொழுது தமிழ்நாடு பாஜகவுடைய பொறுப்பு குழு தலைவராக இருந்து வந்த திரு ஹெச் ராஜா அவர்கள் திரிபுராவிலே ஏற்பட்ட அரசியல் மாற்றம், அங்கே சிலைகள் அகற்றப்பட்டது, அதுபோல தமிழகத்திலும் வரும் அப்படிங்கிற மாதிரி பேசினதுனால, கனிமொழி குறித்து பேசியதன் காரணமாக அவருக்கு நீதிமன்றத்துல 6 மாத காலம் ஓராண்டு காலம் தண்டனை, ஹெச் ராஜாவுக்கு தண்டனை. தொடர்ந்து இப்ப இந்த இசைவாணி மேல புகார் கொடுத்திருக்கிறோம், இசைவாணி மேல ஒரு எஃப்ஐஆர் கூட போடல. பெரியார் திராவிடர் கழகம் பிராமண சமூகம் தான் ஆட்டிசம் குழந்தைகளை உற்பத்தி செய்கிறது, ஆகவே பிராமண சமூகத்தை தடை செய்ய வேண்டும், பிராமண பெண்கள் என்னமோ கடுமையான வார்த்தைகள்ல பேசுறாங்க, அவங்க மேல நடவடிக்கை எடுக்கல. ஆனா இசைவாணி மேல யார் புகார் கொடுத்தாங்களோ அவங்க மேல எல்லாம் இப்பொழுது நடவடிக்கை எடுக்கக்கூடிய சூழ்நிலை. இத்தகைய அநாகரிக செயல்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். சனாதன இந்து தர்மத்தை பாதுகாக்க ஜனநாயகமாக சட்டப்பூர்வமான வழியிலே செயல்படக்கூடிய எங்கள் மீது தொடர்ந்து அடக்குமுறையை, ஒடுக்குமுறையை ஏவி வருகிறார்கள். இதை கண்டித்து வரக்கூடிய ஜனவரி 5ஆம் தேதி மதுரை பழங்காநத்தத்திலே ஒரு நாள் அடையாள உண்ணாவிரதம், இந்த கோரிக்கைகளை எல்லாம் வலியுறுத்தி நடைபெற இருக்கிறது. அந்த உண்ணாவிரத போராட்டத்தை வெற்றிகரமாக நடத்துவது குறித்து இன்று ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த உண்ணாவிரத போராட்டத்திலே இந்து ஆதரவு சக்திகள் அனைவரும், நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்துக்களுக்கு ஆதரவா எந்த நிகழ்ச்சியும் நடத்த முடியாது. வங்கதேச இந்துக்கள் தாக்கப்படுகிறார்கள், அங்கே இனப்படுகொலை செய்யப்படுகிறார்கள். அதை கண்டித்து பாரதிய ஜனதா கட்சி, இந்து முன்னணி, இந்த அமைப்புகள் ஒரு பெரிய
போராட்டத்தை எல்லா மாவட்டத்திலையும் நடத்துறாங்க. அந்த போராட்டம் நடத்துவதற்கு தடை. அவங்க பிடிச்சி ஜெயில அடைக்கிறாங்க. அரசாங்கம் செய்யக்கூடிய ஏதாவது ஒரு தவறுகளை சுட்டி காட்டணும், இந்துக்களுக்கு இந்த இடத்துல பாதிப்பு அப்படின்னு நம்ம ஏதாவது சொன்னா உடனே அதற்கும் தடை விதித்து எங்களுடைய ஜனநாயக அடிப்படை உரிமைகளை எல்லாம் நசுக்கக்கூடிய போக்கு இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதிகளை அவமதிப்பது, பிராமண நிறுவனங்களை குறிவைத்து, அது கல்வி நிறுவனமாக இருக்கலாம் அல்லது தொழில் நிறுவனங்களாக இருக்கலாம், அவற்றையெல்லாம் குறிவைத்து அதன் மீது ஒருதலை பட்சமாக நடந்து கொள்வது, மத்திய அரசாங்கத்தினுடைய எந்த ஒரு திட்டங்களையும் இந்த தமிழகத்திலே செயல்பட விடாமல் தடையாக இருப்பது. விஸ்வகர்மா திட்டம் இப்ப நாடு முழுக்க அமுல்படுத்தப்பட்டிருக்கு. ஆனா இங்க மட்டும் அந்த விஸ்வகர்மா திட்டத்துக்கு கலைஞர் கைவினை திட்டம் என்று சொல்லி கருணாநிதியுடைய படத்தை போட்டு அவங்க அதே திட்டத்தை அதாவது விஸ்வகர்மான்னு வந்துடக்கூடாது, விஸ்வகர்மா சமூகத்தை அவமதிக்கல, விஸ்வகர்மாங்கிற பேர் எங்க இருக்கக்கூடாது. அதுக்கு அதன் குலத்தொழில் திட்டம்னு சொல்லி ஒரு ஜாதி முத்திரை குத்தி, அதே மாதிரி நாடு முழுக்க ஏழைகளுக்கான பொருளாதார அடிப்படையிலே இடஒதுக்கீடு, இடபிள்யூஎஸ் என்று சொல்லுகிறார்களே, பொருளாதார அடிப்படையிலே ஏழைகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு சுமார் 68 சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அதிலே பயன்பெறுகிறார்கள். முஸ்லிம் கிறிஸ்தவர்கள் கூட பயன்பெறுகிறார்கள். நாடு முழுக்க அமல்படுத்தப்பட்டது. கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சி புரிகின்ற இடத்துல ஏழைகளுக்கான இடஒதுக்கீடு 10% அமல்படுத்தப்பட்டது கல்வியில, வேலை வாய்ப்பு. ஆனா தமிழ்நாட்டுல மட்டும் இந்த இடபிள்யூஎஸ்க்கு அனுமதி கிடையாது. தமிழ்நாட்டுல எல்லா பாடத்திட்டங்களிலும் இந்த திராவிட கொள்கைகள் திணிக்கப்படுகிறது. அது கூட ஒரு வழக்கு இப்ப நீதிமன்றத்திலே வந்திருக்கிறது. ஆரிய திராவிட இனவாதம் ஒரு கட்டுக்கதை. ஹிஸ்டாரிக்கலி இட் இஸ் நாட் ப்ரூஃப். இப்ப பள்ளி பாடத்திட்டங்களிலேயே ஒரு பள்ளிக்கூடத்துல பாவ புண்ணியத்தை பற்றி பேசிய மகாவிஷ்ணு கைது செய்ய, வங்கதேச இந்துக்களை பாதுகாக்க வேண்டும் என்று குரல் கொடுத்த சத்குரு ஜக்கி வாசுதேவ் அவர்கள் மீதும் நம்முடைய அந்த ஈசா யோக மையத்தின் மீதும் கடுமையான நடவடிக்கைகள், அதை அவதூறு செய்வது, இது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. பிராமண பெண்கள் அவமானப்படுத்தப்படுகிறார்கள், கோயில்கள் அவமானப்படுத்தப்படுகிறது, அர்ச்சகர்கள், சிவாச்சாரியார்கள் இவர்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள். அவங்களுடைய கடமை அவர்கள் செய்ய முடியவில்லை. ஒரு ஈவோ வச்சுட்டு அவங்களை மிரட்டுறது, அவங்க இடத்துக்கு வேற யாராவது கொண்டு போடுறது, இத்தகைய இந்த இழிவுகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே அர்ச்சகர் சமுதாயத்தை, பிராமணர் சமுதாயத்தை, சிவாச்சாரியார்களை, பட்டாச்சாரியார்களை இவர்களை எல்லாம் அவமதிக்கக்கூடிய இந்த போக்குக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதற்காக அதை அரசாங்கத்தினுடைய கவனத்தை ஈர்த்து, எல்லோருக்குமான அரசுங்கிறாங்க, இவர்களையும் பாதுகாக்க வேண்டும். சும்மா வீட்டுக்குள்ள கூப்பிட்டு ரகசியமா பூஜைகள் பண்ணி கொள்வது, அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க மட்டும் தான் கோயிலுக்கு போவது, இது மாதிரியான 1 கோடி இந்துக்கள் எங்ககிட்ட இருக்கிறாங்கன்னு சொல்லிக்கிறது, இது ஏமாற்றக்கூடாது. இந்த மக்களுடைய குறையும் கேட்க வேண்டும் என்பதற்காகத்தான் அனைத்து சமுதாய தலைவர்களும் பங்கேற்கக்கூடிய வகையிலே இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. எல்லோரும் பங்கெடுத்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சி வெற்றி அடைவதற்கு உதவி செய்யும்படி அன்போடு கேட்கிறேன். இங்க போராட்டம் பண்றப்ப கிரௌடு வரமாட்டேது. இப்போ டம்பா பெரிய லெவல்ல பண்ணாங்கன்னா உங்களுடைய இது வெளியே தெரியும். சென்னையில ஏறத்தாழ 30,000 பேர் பங்கெடுத்துக்கிட்டாங்க. ஆனா அவங்க என்ன பண்றாங்கன்னா, இல்ல வெறும் 8 பேர் தான் பங்கெடுத்துக்கிட்டாங்கன்னு செய்தி போடுறாங்க. உமா ஆனந்தன் அவர்கள் வெற்றி பெற்றாரு, ஆனா அவங்கள 10 மாமி 8 ஓட்டு அப்படின்னு கேவலப்படுத்தினாங்க. அதனால அவங்க சித்தரிக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சி மிகுந்த எழுச்சியோடு தான். இல்ல சார், நீங்க சொல்றதுலயே இந்துக்கள் 30,000 பேருன்றது ரொம்ப குறைவானது இல்லையா? குறைவானது. ஜாதி, மதம், மொழி, இனம் இதெல்லாம் பிரிக்கப்பட்டு தானே உங்களை ஈஸியா எல்லாரும் வசைப்பட, இவங்களை ஒருங்கிணைப்பதற்கான ஒரு முயற்சி, ஒரு தலைவர், அந்த முயற்சியினுடைய ஒரு கட்டம் தான். இப்ப சபரிமலை ஐயப்ப பக்தர்கள் ஏராளமான பேர் போறாங்க. ஐயப்பசாமி மலைக்கு மாலை போட்டு ஏராளமான பேர் போறாங்க. திட்டமிட்டு இசைவாணி ஒரு கிறிஸ்தவ பெண்ணை கழுத்துல சிலுவையை அணிந்து கொண்டு அவங்க காரி துப்பட்டான் எல்லாம் அந்த பாட்டுல இடம்பெறுகிறது. எல்லா ஐயப்ப பக்தர்களும் இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கணும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா மதுரையில திருவிழா நடக்குது, சித்திரை திருவிழா. லட்சக்கணக்கான மக்கள் கூடுறாங்க. அந்த சித்திரை திருவிழாலேயே பல்வேறு விதமான முறைகேடுகள், அங்க ரவுடித்தனதெல்லாம் நடந்தது. எல்லா மக்களும் கோயிலுக்கு வந்தா மட்டும் பத்தாது. நாம் நம்முடைய சனாதன தர்மத்தை பாதுகாப்பதிலே நாம் எல்லோரும் முன்னிற்க வேண்டும். எல்லாரும் முன் வரணும். இப்ப பிரதோஷத்துக்கு லட்சக்கணக்கில் மக்கள் கூடுறாங்க. திருவண்ணாமலை தீபத்துக்கு எவ்வளவு பேர் கூடுகிறார். ஆகவே இந்த மக்கள் பக்தி உணர்வு இருக்கு, அது இந்து சமய உணர்வாக அது மாற வேண்டும். அப்பதான் இந்து சமுதாயத்தை, நம்முடைய கோவில்களை, நம்முடைய பாரம்பரியத்தை, பண்பாட்டை, கலாச்சாரத்தை காப்பாற்றணும். இப்ப பாருங்க, மணியம்மையுடைய நிகழ்ச்சியை கொண்டாடுறாங்க. ஏதோ திராவிட கருத்தியல் ஏதோ ஒரு அமைப்புல கொண்டாடுறாங்க. என்ன சொல்லணும்னா குடும்பங்களை உடைக்க வேண்டும்.
வீட்டுல சமையல் அறை கூடாது. பெண்கள் வந்து அவங்க வந்து எத்தனை பேர்த்த வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம். பெண்கள் வந்து ஆண்கள் அணியக்கூடிய உடை அணிந்து கொள்ள வேண்டும். கூந்தல் வளர்க்கக்கூடாது. ஏன் வந்து பொட்டு வைக்க கூடாது, பூ வைக்க கூடாது. ஏன் வந்து ஈவேர கடைசி வரைக்கும் அந்த மாதிரி ஜாக்கெட்டை போட்டு இருந்தாரு மணியம்மைக்கு. ஏன் வேற ட்ரெஸ் போட்டு வேண்டியதானே? மணியம்மைக்கு மட்டும் ஏன் அதை போட்டு விட்டுட்டு இருந்தாரு? அவர் என்ன மாற்றத்தை அவங்க வீட்டுல பண்ணிருக்காங்க. அதனால இவங்க வந்து வேணும்னே இந்து சமுதாயத்துல குடும்பங்களை அம்மா அப்பா மேல வச்சிருக்கிற மரியாதையை அழிக்கணும் அப்படிங்கறதா அவங்க அந்த நோக்கத்துல ஒரு நிகழ்ச்சி வேற நடத்த போறாங்க. அதுல எல்லாம் திராவிட கருத்தியலாளர்களும் நாங்க போய் கலந்துக்கிறோம் பண்றோம் சொல்றாங்க. அதனால அது அவங்க ஜனநாயக ரீதியா என்னவோ பண்ணிட்டு போகும். ஆனால் பெரும்பான்மை இந்து மக்களுடைய அந்த உணர்வுகளை, கலாச்சாரத்தை, பண்பாட்டை அழிக்கக்கூடிய வகையிலே அவங்க செயல்பாடுகள், அதற்கு இந்த அரசாங்கத்தை அவங்க ரொம்ப லாபகமாக அதை பயன்படுத்திக் கொள்கிறார். இதைத்தான் மாற்றணும்னு நம்ம வந்து தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம், செஞ்சுக்கிட்டு இருக்கோம். மக்கள் மத்தியில அந்த ஆன்மீக உணர்வு, சமய உணர்வு இப்ப வர ஆரம்பிச்சு. அதனாலதான் இப்ப நிறைய கூட்டங்கள்.